அடுத்தது இந்த ஹாஃபில்கள் மௌலிமார்கள் இந்த ஒரு பகுதி என்பது கட்டாயம் இந்த நாட்டுக்கு நமக்கு தேவை. எப்பயுமே இந்த வாசல் இந்த மூடப்பட்டதுன்னு சொன்னால் பிள்ளைகளோட ஒழுக்கம், பிள்ளைகளுடைய மார்க்க அறிவு எல்லாமே முழுமையாக இல்லாமல் போயிடும். அப்போ எனவே இந்த இதை சின்ன சின்ன விஷயங்களை வச்சு மதரசாக்களை விமர்சிக்கிறது எல்லாம் அவ்வளோ ஆரோக்கியமானதல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் உங்களோட பிள்ளைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட பிள்ளைகள் மதரசாவுக்கு போய் படித்து குர்ஆனை மனனமிட்டு ஹாஃபிலாக மாறி ஆலிம்களாக மாறி அது ஒவ்வொரு துறைகளில் படித்து ஒவ்வொரு இடத்துல உயர்ந்த அந்தஸ்தில் இடத்துல இருப்பாங்க. அப்போ எனவே அந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை நம்ம கண் முன்னால் கண்டு பல இடங்களில் இப்போ குறிப்பாக நம்ம சொல்ல போனால் நம்ம நாட்டில் உள்ள அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர உண்மையான சாதனைண்டா நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கு தெரியாது. உண்மையான சாதனைண்டா குர்ஆனை படித்து ஹதீஸை படித்து அந்த பாதையில் மூத்தா போகிறாரே, அதுதான் சாதனை. ஆனால் இந்த நாட்டில் ஒரு கண் தெரியாத புள்ள குர்ஆனை பாடமாகுச்சு, அதை இலங்கை முழுக்க பாராட்டினாங்களா? அது ரொம்ப அரிது. ஆனால் யாரோ ஒருவர் எங்கேயோ ரோட்டு வழியை நடந்ததை பெருசாக செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி பாராட்டின சமூகம், சாதனையாக பார்த்த சமூகம் குர்ஆனை மனப்பாடம் செஞ்சதை அந்த கண் தெரியாமல் காதால் கேட்டு மட்டும் குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச பிள்ளையை பற்றி தெரியாது. அப்போ அது எவ்வளோ பெரிய சாதனை! கண்ணால் குர்ஆனை பார்க்காம காதால் கேட்டு பாடமாக்குறது. அதே மாதிரி இப்படி குர்ஆனுக்காக போய் ஹதீஸுக்காக போய் மரணிக்கிற, இதுதான் பெரிய சாதனை. ஷஹீதாக மரணிக்கிறாங்க, சொர்க்கவாதிகளாக போகிறாங்க, இதுதான் சாதனை. அப்போ நம்ம யோசிக்கிறோம் என்னென்றால், ஏதாவது இப்போ என்ன உண்மையிலே யாரோ ஒரு சில ஊரில் இருக்கிற மூலைமார்களோட அல்லது ஒரு சிலரோட உள்ள கோபத்தை அந்த குறித்த ஒரு நிகழ்வுகள் சம்பந்தப்படுத்தி பேசுறதுக்கு அந்த இடம் கிடைச்ச உடனே அப்படி பலர் பேசிடுறாங்க. உண்மையிலே அது ஆரோக்கியமானதல்ல. நாம் உலமாக்கள் இல்லை என்றால், ஹாஃபில்கள் இல்லை என்றால் உங்களோட எதிர்கால சந்ததிக்கு குர்ஆன் ஓத தெரியாமல் ஆயிரும், உங்களுக்கு தொலை தெரியாமல் ஆயிரும். இன்றைக்கி நிறைய பேர், நான் குறை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க, நிறைய பேர் உண்மையிலே படித்து பெரிய லெவலில் இருப்பாங்க, ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது. அதே மாதிரி அல்லாஹ் பாஇத் பைனி வ பைன ஹதாயா ஓத தெரியாது. தக்பீர் கட்டின பிறகு அத்தஹியாத் ஓத தெரியாது. குர்ஆனே ஓத தெரியாது. குர்ஆனை தஜ்வீதோடு ஓத தெரியாது. ஹதீஸ் ஒரு 4-5 ஹதீஸ் தெரியாது. ரசூலோட சுன்னாக்கள் தெரியாது. குளிக்கிற முறை தெரியாது. அப்போ இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லித்தரது? அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு உண்மையிலே வஹீனுடைய இல்ம், அந்த இல்ம் புனிதமானது, அதை கொச்சப்படுத்தி யாரும் பேசாதீங்க. அதையும் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன்.